Praise the Lord. Hi குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசுவின் இனி நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசங்களுக்கு நற்செய்தி. இங்க பார்க்கல என்றால் தேசங்களுக்கு நற்செய்தி என்ற ஊழியத்தின் சார்பிலே இந்த பவர் ஆஃப் பிரேயர் இந்த டிவி சேனலோடு கூட இணைந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் சரியாக கடவுளுக்கு சித்தமானால் சாயங்காலம் 5 மணி கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி, இந்த குட்டீஸ் ப்ரோக்ராம், சில்ட்ரன் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதற்காக உங்களை மிக அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேசங்களுக்கு நற்செய்தி ஊழியத்தின் சார்பிலே, குட் நியூஸ் டு தி நேஷன் என்ற ஊழியத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த பவர் ஆஃப் பிரேயருடைய டைரக்டர் பாஸ்டர் ஆபிரகாம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு ஷூட் பண்ணுகிற அருமையான தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குட்டீஸ், இவ்வளவு நேரம் நீங்க மிக பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கீங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள கடந்து செல்லலாமா? Praise the Lord. ஜெபம் பண்ணலாமா? மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த பவர் ஆஃப் பிரேயர் டிவி சேனல் மூலமாக குட் நியூஸ் டு தி நேஷன், தேசங்களுக்கு நற்செய்தி என்ற ஊழியம் இணைந்து செய்கிற இந்த சில்ட்ரன் ப்ரோக்ராம்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த குட்டி ஸ்பெஷல் இந்த ப்ரோக்ராம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் சரியாக 5 முதல் 6 மணி முடிய இந்த நிகழ்ச்சி இருக்கிறபடியா இதை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த முதலாவது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இதை கவனிக்கிற ஆண்டவரே தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிற பெரியவர்கள், ஆண்டவரே வாலிபர்கள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹாய் குட்டீஸ், இப்போ இந்த நிகழ்ச்சியில வர இந்த தேசங்களுக்கு நற்செய்தியில இருக்கிற அருமையான அண்ணமார்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஓகே, எல்லாரும் கரலை தட்டலாமா? இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமாக இருக்கிற ஜேசுதாஸ் அண்ணன், இவரை நான் அறிமுகப்படுத்துறேன். ஹாய் சொல்லுங்க குட்டீஸ்கள், ஹாய் சொல்லுங்க. ஹலோ குட்டீஸ். இந்த ஜேசுதாஸ் அண்ணன் இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான நபர். ஓகே, இவருடைய தலைமையில ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்த போகிறார். அதற்காக எல்லாரும் கரலை தட்டலாம். அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அருமையான அண்ணன் சாந்தமூர்த்தி அண்ணன். எல்லாரும் கரலை தட்டலாமா? எல்லாரும் கரலை தட்டலாம். சாந்தமூர்த்தி அண்ணன் இந்த அண்ணனும் இந்த நிகழ்ச்சியில நம்மோடு கூட இருந்து காரணம் செய்ய போறார். அடுத்தது ஒரு கோலியாத் மாதிரி ஒரு அண்ணன் இருப்பாரு உயரமா, சதீஷ் ஒரு அண்ணா. சதீஷ் அண்ணா எங்க இருக்கீங்க? கோலியாத்துக்கு ஒன்னோட தம்பி வருகிறார் இல்லையா? இந்த அண்ணனும் இந்த நிகழ்ச்சியில இருந்து மிக முக்கியமா உங்களெல்லாம் மகிழ்வுக்கு வந்திருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்துரு அண்ணா ஒரு அண்ணா வந்திருக்காங்க. சந்துரு அண்ணா எங்க இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. சந்திரன் ஹாய் குட்டி சொல்லுங்க. சந்திரனாவும் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூட இணைந்து உங்களை மகிழ்விக்க வந்திருக்கிறார். கடைசியாக இந்த நாளில பார்க்கும்போது ஜான் ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணா கூப்பிடலாமா? எல்லாம் கரலை தட்டி கூப்பிடலாம். அண்ணாவே, அண்ணா வாங்க 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 வாங்க. எங்க ஜான் அண்ணா. இப்போ இந்த ஜான் அண்ணா, சதீஷ் அண்ணா, இங்க இருக்கிற அண்ணாங்கெல்லாம் சேர்ந்து நாங்க நிகழ்ச்சி கொடுக்க இருக்கிறோம். புரியுதா? நீங்க எல்லாரும் கேட்டு மகிழ்வீங்களா? எல்லாரும் கரலை தட்டலாமா? இப்போ நிகழ்ச்சிக்குள்ள கரண்ட் சொல்லலாமா? பாய். ஹாய், ஹலோ பிள்ளையா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த பவர் ஆஃப் சேனல் மூலமா பார்த்ததுல ரொம்ப 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 சந்தோஷம். இப்ப என் ஃப்ரெண்ட நான் தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்கறான்னு தெரியல. நீ என்ன பாத்தீங்களா? எங்க இருக்கறாங்களா? அண்ணே எங்க? சொல்லுடா. நான் இங்க இருக்கேன். எங்க இருக்கற? இங்க ஐயோ இல்லையே. எங்க? வீட்டு பாரு, ரொம்ப தூரமா இருக்கற. எங்க வந்துட்டே? நீ கிட்ட வா. நான் வந்துட்டே. சீக்கிரம் வா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஹலோ, உன் பேரு என்ன? என் பேரு காரு. உன் பேரு காரா? ஆமாண்ணே. ஐயா பிள்ளையா? இல்ல தப்பு. ஹலோ பிள்ளையா, இங்க பாத்தீங்களா காருன்னு என்ன பேர் இருக்குமா? இல்ல. சரி வா, உன் பேர் கரெக்டா சொல்லு.
என் பேரு உன் பேரு என் பேரு உன் பேரு மிக்கி. மிக்கியா? ஏய் சூப்பரா இருக்கு உன் பேரு. அம்மனி எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும். அப்படியா? ரொம்ப பிடிக்கணும். பிள்ளையா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மிக்கி பிடிக்குதா? ஏய் அம்மா உங்களுக்கு சரி உனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாண்ணே சூப்பர் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. எனக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் என்ன. அப்படியா? ஆமாண்ணே. சரி இங்க என்னது வந்து இங்கண்ணே இங்க அண்ணே நீ சொல்லுண்ணே. நானே சொல்லட்டுமா? ஆமாண்ணே. சரி சரி மிக்கி வந்து மறந்துட்டா. நான் சொல்றேன் பாருங்க பிள்ளைங்களா. இப்போ நாங்க உங்களுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக சின்ன ஒரு ஸ்கிட் ஒன்று நடிச்சு காட்ட போறோம். ஐஸ் கிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கணும். ஆமா ஆமா ஆமாண்ணே. நீங்க தான் இருக்கறதுல. நான் கூடவானே. ஆமா சரி சரிண்ணே. சரி அண்ணே ஒரு சின்ன ஒரு நான் எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குண்ணே. டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா? ஆமா நான் அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டுமாண்ணே. ஓ சூப்பர். ஓகேண்ணே ஓகேண்ணே. சரி ஓகே. அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஸ்கிட் பார்க்கறீங்களா? ஓகே பை பை சொல்லுங்க மில்கி. பை பை பை. ஜான் எந்திரா ஜான், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா, இன்னும் எந்திரிக்காம இருக்க. எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. இல்ல ஜான், அப்பா உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன். நூடுல்ஸா? ஆமா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஜாம் வச்சிருக்கேன். என்னால ஏஞ்சிக்க முடியலையே. உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு இல்லையா? இன்னைக்கு சார் ஸ்கூலுக்கு நீ சீக்கிரமா போனோம். நல்ல பிள்ளையா நீ ரெடி ஆகிப்பா. ஓகேவா? அப்படியா? இப்பதான் நான் ஏஞ்சிக்கிறேன்ப்பா. இந்த அப்பாக்களே இப்படிதான்ப்பா. எப்ப பார்த்தாலும் ஐயோ. நான் முதல்ல எங்க இருக்கிறீங்க நீங்க? நானு கிச்சன்ல இருக்கேன்ப்பா. கிச்சன்ல இருந்துட்டே இவ்வளவு பெரிய வாய்ஸ் பேசுறீங்களா? ஜான் நீ ஜான். சரி 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 இல்லைங்க நான் வரேன். சே இந்த அப்பா தொல்லை அன்பு தொல்லையா இருக்குது. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டினா அப்பா உன்னை ரெடி ஆயிட்டு ஸ்கூல்ல எடுத்து போய் விட்டுட்டு நான் மத்த வேலையை பாப்பேன்லப்பா. அப்படியா? ஆமாப்பா. சரி எனக்கு பிடிச்ச அந்த என்ன சொன்னீங்க? பிரெட் ஜாம்பா. ஆமா 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 எனக்கு பிரெட் ஜாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நூடுல்ஸ் கூட செஞ்சிருக்கேன்ப்பா. ஐயோ என் அன்புள்ள அப்பா நீங்க தான். உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே நூடுல்ஸ்னா. ஆமா 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 ஐட்டம் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமா. சரி 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 சரிப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூப்பா. அப்பா நான் போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு ஓகே சூப்பரா ரெடி ஆயிட்டு வரேன்ப்பா. சூப்பர்ப்பா. சரிப்பா. அப்ப அதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் குயிக்கா பண்ணிடுறேன். சரியா? சரிப்பா. ஓகேப்பா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. எங்க போயிட்டாரு அப்பா? அப்பா வந்துட்டோம்பா. எங்க போயிட்டாரு? வந்துட்டு ஜான். அப்பா 2 நிமிஷம். எங்க போயிட்டீங்க? சீக்கிரம் வாங்க. பேக்ஸ் மொத்தம் எடுத்து வந்துட்டேன். சரியா? எங்க பாருங்க, நான் சீக்கிரமா வந்துட்டேன், நீங்க தான் லேட்டா வரீங்க. இந்த உன்னோட பேக். நிலுப்பா வரப்பா. அப்பா இது உன்னோட ஸ்கூல் பேக். ஆமாப்பா. லஞ்ச் பேக். அப்புறம்பா எல்லாம் கரெக்டா இருக்கா பாத்துக்கோ. அப்பா லஞ்ச் நான் வச்சிட்டீங்களாப்பா? வச்சிட்டேன். ஆமாப்பா. அந்த பிரெட் ஜாம் கண்டிப்பா வச்சிட்டேன். சரிப்பா நான் நல்லா படிக்கிறேன்ப்பா. சரியா? எதுவுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வரணும். சரிப்பா கண்டிப்பாப்பா. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்? எப்பவும் போல டாடி உன்னை நேர் வழியில கூட்டிட்டு போவேன். ஆமாப்பா. அதே வழியில தான் போகணும். அப்பா நீங்க சொல்றது நான் எனக்குன்னா வந்து கீழ்ப்படியாம போயிருக்கிறேனா? அது இல்லடா. அப்பா எப்பவுமே நல்லதுக்கு தான்டா சொல்லுவேன். ஆமாப்பா. இல்லையா? ஆமா. இன்னைக்கு அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அங்க போறேன் இங்க போறேன்னு வழி மாறி போக கூடாது. அப்படியாப்பா? சரியா? சரிப்பா. போயிட்டு சமத்தா ஸ்கூல் முடிச்சு சீக்கிரமா வரணும். சரிப்பா கண்டிப்பா நேர் வழியிலே போயிட்டு நானே நேர் வழியிலே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. அப்பா டியூட்டிக்கு போயிட்டு கண்டிப்பாப்பா. சரியா? சரிப்பா நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிறேன்ப்பா. சரிப்பா. பாய்ப்பா. ஜானி எங்க போயிட்டு வந்த ஜானி? ஸ்கூலுக்கு நேரமாவது பாருங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க ஜானி. எங்க சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு ரெடி ஆகும். எங்க ஜாக்? நான் தான் உன்னை தேடிட்டு இருக்கிறேன். எங்க இருக்கிற? டேய் வந்துட்டடா நில்றா அதோட வந்துட்டு இருக்கறடா. ஏன் லேட் ஆகுது? இதோ வர வந்துட்டே இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. வர. எங்க போயிட்டான் இந்த ஜாக்? டேய் ஜாக்
ஜாக் ஜாக் ஜாக் எங்க போன? அச்சோ ஐயோ என்ன இது வேற வழியா இருக்குது. இந்த வழியில தான் வந்தான் ஃபர்ஸ்ட். ஐயோ வேற வழியா இருக்குது. போயிட்டோமா? ஐயோ அப்பா சொன்ன வழியை விட்டு வேற வழி ஏதோ போயிட்டோமே. அச்சோ என்ன பண்றது பயமா இருக்குதே. ஐயோ ரங்கா யார் இது? ஏய் யார் இது? ரங்கா என்னது? ரங்கடா ரங்கா. யார் இது? சவுண்ட் மட்டும் கேக்குது. சவுண்ட் மட்டும் கேக்குது. சவுண்ட் மட்டும் கேக்குதா? ஹலோ சார். சார் நீங்க யார் சார்? என் ஃப்ரெண்ட் ஜாக் பாத்தீங்களா? ஜாக்கா ஜாக்கஞ்சில் வெட்ட பதில் இதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி எனக்கு தெரிஞ்சது பசி மட்டும் தான்டா. பசினா போய் வாங்கி சாப்பிடுறேனா? என்னடா பையில வச்சிருக்க நீ? பையில அதெல்லாம் குடுக்க மாட்டேன். இப்போ குடுக்கல ஒன்னா ரெண்டு இழி இழுப்பேன். என்னது இழி இழுப்பீங்க? அப்படின்னா என்ன? வார்த்தையில கட்டி வச்சா என்ன கட்டுவீங்களா? ரங்கடா ரங்கா. ரங்கனா உங்க பேரே ராங்கா இருக்குது. நான் எம்மோ வயலண்டா பேசிருக்கிறேன். பயம் இல்லாம இருக்கிற நீ. ஐயோ நான் ரொம்ப எனக்கு ரொம்ப உங்களை பார்த்தா பயமா தான் இருக்குது. இவர் என்ன ஒரு பேரை ராங்குன்னு சொல்லினே இருக்கிறாரு. என்னடா பையில எடுலாம்? பையிலையா? நான் எடுக்க மாட்டேன் போங்க. அப்பா எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு பசிக்குதே. பசிக்குதுன்னா போய் வாங்கி சாப்பிடுங்க. உயிர் போதே. உயிர் போதா? ஆமாடா. என்ன மேட்டனுங்கிறீங்க உயிர் போதுங்கிறீங்க? எடுறா பையன். எடுக்கலாம் முடியாது. இப்போ பையன் எடுக்கல. எடுக்க மாட்டேன். கட்டி வச்சு அடிப்பேன். கட்டி வச்சு நீங்க அடிச்சாலும் நான் எடுத்து கொடுத்து தர மாட்டேன். ஏட்ரா என்னடா இது எங்க அப்பா எனக்குன்னு ஆசையா நூடுல்ஸும் பிரெட் ஜாமும் கொடுத்தாரு. நூலு உருண்டை இல்ல. ஐயோ காது கேட்டு வரைய மாட்டேங்குது. என்னவோ அது வாயில விடுவல். என்ன நூடுல்ஸ்? ஆமா தரடா பாருங்க. ஐயோ உங்களுக்கு கிடையாது, இது எனக்கு. நீ யார் வீட்டுல வந்துக்கிற? ஆமா நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும். அதுதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்க அப்பா அப்பவே சொன்னாரு நேரு வழியில போயிட்டு நேரு வழியில வாடா அப்படின்னாரு. நான் தான் தெரியாம அந்த ஜாக்கு பிரிண்ட் நானு உங்களுக்கு நாளைக்கு தரட்டுமா? இதை நான் எடுத்து போட்டா வீட்டுக்கு நாளைக்கு தெரியா? ஆமா கட்டி வச்சு அடிப்பா மாத்தல. ஐயோ கட்டி வச்சு அடிப்பீங்களா? அப்படின்னா இந்தாங்க பிரெட் ஜாம் எடுத்துக்கோங்க, நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. ஐயோ எல்லாத்தையும் சாப்பிடுறாரு. நூடுல்ஸ் நீட்டா வந்து இதே பூரா சாப்பிடுறீங்க. இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே பிடிக்கல எனக்கு. உங்களுக்கு பிடிக்கலனா நான் என்ன பண்றது? எதுக்கு பேசாத, கட்டி வச்சு அடிப்பேன். அடிக்கிறாரு. என்ன பண்ற? நாளைக்கு இதே வழியில வர நீ. நாளைக்கு வா. ஆமா வழி மாறி போன உன்னை கட்டி வச்சு அடிப்பேன். ஐயோ மறுபடியுமா? ஐயோ வேணாம். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இந்த மாதிரி நூல் உண்டை, இந்த நூல் உண்டை, அந்த என்ன ஜாம் அது பிரெட் ஜாம், அந்த பேட்டில் ஜாம் எனக்கு வராது. எனக்கு பிரியாணி, லெக் பீஸ். ஐயோ இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேனே. அவிச்ச முட்டை, ஐயோ பொரிச்ச மீன், இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் நானு. நீ சாப்பிடலாம், நான் சாப்பிடக்கூடாது. ஐயோ எனக்கு தான் பிடிக்கும். அப்படியா? வரல. ஐயோ விட மாட்டேன். உன் பேர் கேட்டாலே எனக்கு பயமா இருக்குது. சரி ஒழுங்கா நாளைக்கு இதெல்லாம் எனக்கு எடுத்துன்னு வந்து. சரி நான் எடுத்து வரேன் நானு. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, நான் தான் கேட்காத. ஐயோ சாமி, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க இருக்கிறாரு? மம்மி இல்லையா? அப்பாவா? அப்பா ஜான், அப்பா எங்க இருக்கிறீங்கப்பா? என்னடா ஜான்? அப்பா ஐயோ அப்பா கிட்ட சொல்லணுமா? என்ன ஜான்? அப்பா கிட்ட சொல்லலாமா இல்ல வேணாமா? என்ன முறுமுறு குழம்புல? இல்லப்பா நீங்க கொடுத்த பிரெட்டும் அப்புறம் பிரெட் ஜாமுனும் அப்புறம் அந்த என்னது நூடுல்ஸ், என்னது நூல் உருண்டை சொன்னானே, என்ன சொன்னா? இல்ல நூல் உருண்டை இல்ல, நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. அப்படியாப்பா? எனக்கு நாளைக்கு பிரியாணி செஞ்சு தரீங்களா? பிரியாணியா? ஆமாப்பா எனக்கு செஞ்சு தரீங்களா நாளைக்கு? நீ பிரியாணியில ஸ்கூலுக்கு கொண்டு போக மாட்டியா? நீங்க எனக்கு பிடிச்சது நீ செஞ்சு தருவீங்களா, செஞ்சு தர மாட்டீங்களா? சரிப்பா, நீ ஏன் சாப்பிடணும் போது அப்போ நான் வேணாம்னு சொல்லுவேனா?
சரி சரி செஞ்சு கொடுக்குறேன். வேற என்ன வேணும்? வேற ஆமாப்பா அந்த மீனா? மீன் அப்புறம் என்ன சொன்னனே அந்த கோழி ஏதோ முட்டை 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 முட்டையா? இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேப்பா. இல்ல நான் சாப்பிடுவேன்ப்பா. நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்கப்பா. அவன் வேற ரங்கப்பா. இல்ல அது என்ன வளர நீ? இல்லப்பா. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு பிரியாணி இதெல்லாம் செஞ்சு கொடுங்கப்பா. சரி சரி புள்ள ஆசைப்பட்டு கேக்குற. ஆமாப்பா நான் சொல்லுவேன். கண்டிப்பாப்பா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். சரியா? சரிப்பா. சரி சரி சரிப்பா. ஒரு முக்கியமான விஷயம் ஜானே. என்னப்பா? நம்ம மிலிட்டரி மாமா ஊர்ல இருந்து இன்னைக்கு நைட் வராரு. மாமா வராரா? ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். உனக்கு பிடிச்ச சாக்லேட், டாய்ஸ் அப்படியா? எல்லாமே வாங்கிட்டு வராரு. அப்படியா? ஆமா. சரிப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு சரிப்பா. படிக்க வேலை பாரு. கண்டிப்பாப்பா. சரி டாடி உனக்கு ஆமா நைட் டின்னர் ரெடி பண்ணிரேன்ப்பா. நைட் இல்லப்பா, காலையிலப்பா. அது நாளைக்குடா. ஆமா. இப்போ இன்னைக்கு இப்ப சாப்பிடுறதுல ஐயோ நான் மாறிட்டேன். நைட் நான் வேற ரொம்ப குழம்பிட்டேன். இந்த ரவுடி ரங்க வேற ஒரே தகராறு பண்றான். என்ன பண்ண போறான்னு தெரியல. காலையில போயிட்டு ஐயோ கடவுளே நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியல. ஜான் யார் அது? டேய் நான் தான் உன் மாமா வந்திருக்கேன். மாமாவா? ஆமா ஜான். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி என்ன பயமுறுத்துற? ஐயோ உங்களுக்கு பயமத்துல மாமா. ஆமா எல்லாரும் என்ன பார்த்து மிலிட்டரியில பயப்படுவாங்க. நீங்க நான் வந்தா உன்னை பார்த்து பயப்படுவாங்க. மாமா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா என்ன மாமா மீசலாம் நல்லா சூப்பரா வந்துச்சு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது மாமா. நான் மிலிட்டரிக்காரன்டா. ஆமா மாமா. அதனால மீச வச்சிருக்கேன். மிலிட்டரியில என்ன மாமா சுட்டீங்க? டேய் இந்த நக்கு தான் வானான்றதா. சரிம்மா சரி மாமா சரி மாமா. மாமா மாமா நீங்க எப்படி மாமா இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க மாமா. மாமா எனக்கு என்ன மாமா வாங்கிட்டு வந்தீங்க? ஜானே உனக்கு பிடிச்ச சாக்லேட், அப்புறம் டாய்ஸ், அப்புறம் நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். கதை புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. தாண்டா பிடிக்கும் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். சரி மாமா. சரி ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறியே. மாமா அதான் மாமா அது சொல்லுடா மாமா ஃப்ரெண்ட் மாதிரிடா சொல்லுடா. ஆமா மாமா அதனால தான் மாமா எனக்கு ரொம்ப தைரியம் வருது. மாமா நானு டெய்லியும் வந்து ஸ்கூல் போவேனா. ஸ்கூல் போகும்போது சரி என்ன பண்ணிட்டான் ஒரு முறை ஒரு ரவுடி ஒருத்தர், அவன் பேர் என்னது ராங்கா பாங்கா. ரவுடியா? ஆமா மாமா. என்னடா ரவுடி? ஆமா மாமா அவன் என்ன டெய்லி மிரட்டுறான் மாமா. உன்னையடா அவன் மிரட்டுறான்? ஆமா மாமா. நீ கரெக்டா தானே போயிட்டு இருக்க? அதுதான் மாமா நான் தப்பு பண்ணிட்டேன். சரியான ரூட்ல போறியா நீ? இல்ல மாமா. பின்ன தப்பான வழியில போறியா? ஆமா ஃப்ரெண்ட கூட சேர்ந்து தப்பான வழியில போயிட்டேன் மாமா. அதனால சரி அந்த ரவுடி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் மாமா டெய்லியும். மாமா சரி பயப்படுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா அப்பா அம்மாவுக்கு கீழ்படிந்ததுன்னா நான் அந்த வழியிலே போயிருக்க மாட்டேன் மாமா. நான் நினைச்சேன் நீ எங்கேயோ நீ வந்து மிஸ் பண்ணிருக்க. சரிமா மாமா எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து காப்பாத்து மாமா. அதான் மாமா வந்துட்டே இல்ல. ஆமா மாமா நீ அப்பா கிட்ட சொல்லிடாத. சரி மாமா சரி பயந்துவாரு. ஆமாமா மாமா மிலிட்டரிக்காரு. ஆமா மாமா பெரிய துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கேன். ஆமா மாமா நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன சொல்லுங்க மாமா. அத மட்டும் நீ ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்க. நாளைக்கு அந்த ரங்க என்னெல்லாம் உனக்கு கொண்டு வர சொன்னா அதெல்லாம் கொண்டு போறேன். அப்படியா மாமா? ஆமா என்ன மாமா நீங்களே சொல்றீங்க? தைரியமா நீ அந்த ரூட்ல போற. சரி மாமா. நான் பின்னாடியே வந்து ஆமா கபான அந்த ராங்க புடிச்சிடலாம். சூப்பர் மாமா. சரியா? சூப்பர் பிளான் மாமா. ரைட். சரி மாமா. எங்க மாமா வந்துட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு. சார் நான் வந்து பயந்து இருந்தேன் பாரு. இதுக்கப்புறம் நான் ரொம்ப தைரியமா பாரு. பசிதே ஐயோ பசிதே. இந்த பையன் என்ன பண்ணாதே தெரியல. பசிக்குதுப்பா. மணி வராச்சு. இந்த பையன் என்ன இன்னும் இன்னும் வரல. பிரியாணி அமைச்சு முட்டை பொரிச்ச மீன். ஐயோ இது என்ன இது ஒரே ஸ்மெல்லு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு மாதிரியா பாத்துட்டு போறான். என் லஞ்ச் பேக ஒரே ஸ்மெல் அடிக்குது. மத்திய சாப்பாடு சாப்பிட்டுக்கு நான் இப்பயே வந்துட்டு பிரியாணி எடுத்துட்டு போறேன். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. நல்ல சாப்பாடு நல்ல வேட்டை. எங்க இந்த வழி தானே வந்துருவாரு. எங்க இருக்கிறான்னு தெரியலையே. சே ஐயோ எங்க அம்மா வேற நல்லா எங்க அப்பா வேற நல்லா பிரியாணி செஞ்சு முட்டை கொடுத்து நல்லா சூப்பரா இது பண்ணிட்டு கொடுத்தாரு. ஆனா என்ன
என்னடா இல்ல 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 ஏண்டா இவ்வளவு லேட்டு? இல்ல அதான் நீங்க தான் பிரியாணி தான் கேட்டீங்கல்ல. இல்லையே, நான் கேட்டது சரி. ஆளுவர் மாறி இருக்கிறீ நீ. ஆளா? ஆமா, யாரா கூட்டு வந்துக்கிறீ நீ. யாரும் கூட்டிட்டு வரல, யாரும் கூட்டிட்டு வரல. ஐயோ மாமா, யாரும் கூட்டிட்டு வரல, யாரும் கூட்டிட்டு வரல. இங்க பாருங்க, யாரையும் நான் கூட்டிட்டு வரல. உங்களுக்கு உங்களுக்கு நீங்க என்ன கேட்டீங்க? பிரியாணி. எடா அந்த பை. பிரியாணி. எடுக்கிறேன். என்னடா இந்த பையில ஒண்ணுமே இல்ல? இருக்கு நிறைய இருக்கு. தரேன். மாமா எங்க இருக்கீங்க மாமா? வண்ட மாமா அடி மாமா. அடி மாமா. தரத்து மாமா. தரத்து மாமா. தரத்து மாமா அவனே. ஐயோ, எங்க மாமா இருக்கறாரா? டேய், எங்க மாமா இருக்கறாரா? மாமா ஓடிட்டானா மாமா? இதுக்கப்புறம் நம்ம பக்கமே வர மாட்டான் போல இருக்குதே மாமா. எங்க இருக்காரு மாமா? வண்ட ஜான் அடிச்சிட்டாவல. மாமா அடிச்சி அவனை துரத்திட்டேன் நான். மாமா அவன் ஓடிட்டான். ரொம்ப தேங்க்யூ மாமா. சரி. மாமா எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கறான் மாமா. நீ ஏன் அப்பா சொன்ன பேச்சு கேட்கல? ஆமா மாமா, நானு அப்பா பேச்சு சொன்னதே கேட்கல மாமா. அப்பா சொன்னாரு, நீ என்ன பண்ணு, ரெகுலரா போற வழியிலே கரெக்டா போயிட்டு வந்துரு அப்படின்னாரு. நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வேற வழி போயிட்டேன் மாமா. தப்புதானே? ஆமா மாமா. இனிமே டாடி சொல்றது கேட்கணும். கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க சொல்றதே கேட்கறேன் மாமா. ரொம்ப தேங்க்யூ மாமா. சரிப்பா. ஓகே மாமா. ஹாய் குட்டீஸ், நல்லா கவனிச்சிங்களா? சூப்பரா இல்லையா? அந்த அருமையான பப்பட் ஷோ பாத்தீங்க. அதுல நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? என்ன ஒரு காரியத்தை குறித்து இந்த பப்பட் ஷோல ஒரு நல்ல ஒரு கதை சொல்லியிருக்காங்க அண்ணமாருங்க. நீங்க நினைக்கிறத பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். இதுல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கிற அந்த வசனத்தை மையமா வச்சுதான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பப்பட் ஷோ செஞ்சு முடிச்சாங்க அண்ணனுங்க. அதுல பாத்தீங்கன்னா, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. குட்டீஸ், நம்முடைய வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் நம்முடைய அப்பா, நம்முடைய அம்மா இவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கீழ்ப்படிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் இல்லையா? அப்போ பெற்றோருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது எல்லா காரியங்களிலும் ஏசப்பா நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அருள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். புரியுதுங்களா? ஆகவே இன்னிலிருந்து நீங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சு கீழ்ப்படிவீங்களா? அப்பா சொல்லும் போது தட்டாம கீழ்ப்படினோம், அம்மா சொல்லும் போது தட்டாம கீழ்ப்படினோம். போ மம்மி நான் செய்ய மாட்டேன், போடாடி நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லவே கூடாது. ஓகே? ஏன்னா வசனம் சொல்றது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுது. ஆகவே இன்றிலிருந்து நம்ம அப்பா அம்மா சொல்றதை கீழ்ப்படியோமா? நீங்க கீழ்ப்படுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு உள்ள நம்ம அண்ணா நம்ம எல்லாம் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு எல்லாரும் சேர்ந்து இந்த பப்பட்டெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் டான்ஸ் இப்ப போட போறாங்க. ஓகே? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே இந்த பப்பட் ஷோ மூலமாக புரிந்து கொண்ட அருமையான குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். பெரியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, குட்டீஸ்க்காக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த குட்டி ஸ்பெஷல் இந்த நிகழ்ச்சி நீங்க ஆசீர்வதித்திருக்கீங்க. இதை பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை வழிநடத்தும் ஆண்டவரே, உடைய கரம் உடைய பிள்ளைகளை சுமந்து கொள்ளும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹாய் குட்டீஸ், நம்ம மீண்டுமா அடுத்த வாரம் இதே நேரத்துல நம்ம சந்திக்கும் வரை உங்களிடத்துல இருந்து விடைபெறுவது உங்களுடைய அண்ணன்மாருங்க எல்லாரும். ஓகே? எல்லா இந்த பப்பட் ஷோல இருந்த முதல்ல கையாட்ட எல்லா அண்ணன்மார்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அழகாக பப்பட் ஷோ பண்ணி முடிச்சாங்க. அடுத்த வாரம் இதே நேரத்துல நம்ம எல்லாம் சந்திக்க போறோம். சாமண்ணாவை நான் மறந்துட்டேன், அறிமுகப்படுத்த. சாமண்ணா பாய் சொல்ல குட்டீஸ்க்கு. எல்லாரும் பாய் சொல்றோம். அடுத்த வாரம் இதே நேரத்துல நம்ம சந்திக்க போறோம். ஓகே? இப்ப பப்பட் ஷோல இருக்கிற அண்ணன்மார்கள் ஒரு சூப்பர் டான்ஸ் பப்பட் வச்சு பண்ண போறாங்க. அதை பாக்குறோமா? பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, பாய், see you.